நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா வேற கட்டப்பில் இருக்குன்னு தோணும். ஓகே, இது வந்து ஒரு கோயிலுக்கு எடுத்த முட்டை. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம அடுத்த இதில் ஸ்டோரியில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தினுடைய ரிவ்யூ வந்து இங்கே வந்து சொல்ல வரல, ஒரு டீசர்னுடைய ரிவ்யூ தான் வந்து சொல்ல வந்திருக்கீங்க. ஏன்னா நான் டீசருக்குலாம் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், உண்மையிலே வந்து அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீ ரிவ்யூ பண்ணலாம், நீ எல்லாம் எதுக்கடா சேனல் வச்சிருக்க அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த டீசர் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. ஏன் இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. ஐயோ ஆஸ்திரேலியா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தாட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு இந்த 7 மணிக்கு வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ டீசர் வந்து ஆன் பண்ணி பார்த்தோன்னே தான் வந்து தெரிஞ்சிச்சு, அப்படி ஒரு டீசர் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா இந்த வரைக்கும் வரலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான டீசர் வந்து விட்டுருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஒரு பக்கா டீசர் கட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி தலைவர் ஏகே அவர்களுடைய டீசர் தான் வந்து இந்த அக்லி படத்தினுடைய அந்த டீசர் கட்டு ரொம்பவுமே வந்து அருமையாக பண்ணியிருந்தாப்புல. கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி தான் வந்து ஃபேன் பை அவர் தான் வந்து சம்பவம் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் வந்து டைரக்டர் ஆர்பி ரவிச்சந்திரன் வந்து பண்ணியிருக்காப்புல. கிட்டத்தட்ட வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபேன் பை வந்து ஒரு டீசர் வந்து கட் பண்ணால் இப்போ எந்த மாதிரி இருக்கும், ஒரு படம் எடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லா ரசிகர்களுமே வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் வந்து அந்த டீசர் கட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெறும் ஃபேன் பாய் சம்பவம்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஃபேன் பாய்லேயே வந்து ஓஜிலாம் இருப்பாங்களே, அந்த ஓஜி ஃபேன் பாய் சம்பவமே வந்து பண்ணிட்டாப்லன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டீசர் வந்து ரொம்ப வந்து ஒரு வெறித்தனமா இருந்துச்சு. ஏன் இந்த டீசர் வந்து இவ்வளவு வெறித்தனமா தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி அதனுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் வந்துச்சு, படமே வந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து அது அந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்திகரமா இல்லை அப்படின்றதான் வந்து உண்மை. மக்கள் மத்தியில் வந்து அவ்வளவா போய் வந்து சென்று அடையல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, இந்த டீசர்ல அப்படி என்னென்னலாம் வச்சிருக்காப்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கத்தியால குத்துற மாதிரி எல்லாம் ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க டீசர்ல. நீங்க பார்த்தீங்கன்னா டீசர் கட்டில் ஆக்சுவலாக வந்து அந்த கத்தியால குத்துறதுலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு டாட்டூ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த டாட்டூ சீனவே வந்து அவ்வளோ விரித்தனமா வந்து எடுத்து வச்சிருக்காப்ல. ஒரு சாதாரண ஒரு டாட்டூ போற சீனையே இவ்வளோ ஜூம் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து விரித்தனமா பண்ணியிருக்காங்கன்னா, படம் முழுக்க வந்து எந்த மாதிரியான சம்பவம்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் ட்ரெய்லர் வந்து எதுக்கு விடுவாங்க அப்படின்னா, இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் தான், இந்த மாதிரி ஒரு ஜானர் படம் தான், இது மக்களுக்கான படம் தான், இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான், இது வந்து ஆக்ஷன் த்ரில்லருக்கான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் வந்து ஒரு ட்ரெய்லர் டீசர் வந்து விடுவாங்க. ஆனால் அந்த ஆத்விக்கு இந்த ஆள் மட்டும் ஒரு டீசர் விட்டாப்புல அப்படின்னா ஒரு வைப் ஆகுது. அந்த இடத்துல வந்து நீ ஒரு ஜானர்லாம் அவர் வந்து செட் பண்ண கிடையாது, ஒரு வைப்பை வந்து பக்காவை வந்து செட் பண்ணி விட்டு போயிடுறாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து இந்த டீசர் இருந்துச்சு. இன்னுமே நான் அந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலே அந்த டீசர் வந்து போட்டு பார்த்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்குமே வந்து அந்த டீசரை பிடிச்சிச்சு. படமே வந்து நல்லா வரல அப்படின்னு இருந்தா கூட அந்த டீசரே வந்து நான் திரும்ப வந்து போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டீசர் கட் வந்து அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஏகேவை வந்து நீ எந்தெந்த படம்லாம் வந்து ஏகேவோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் படமா இருக்கும், ஒரு தீனா எடுத்துக்கலாம், ஒரு அமர்கலா எடுத்துக்கலாம், ஒரு அட்டகாசம் படம் எடுத்துக்கலாம், ஒரு பில்லா படம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாலி படம் எல்லா படத்தினுடைய ஒரு கேமியோ தான் வந்து இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். அதில் பண்ண எல்லா அஜித்தும் வந்து இந்த படத்துக்குள்ள வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீசரை தான் விட்டுருக்காப்ல. ஸோ எல்லா ஃபேன்ஸையுமே வந்து கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்தும் அப்படின்றதான் வந்து நான் வந்து கண்டிப்பாக எனக்கு டீசர் பார்த்தோன்னே அதான் வந்து தோணுச்சு. ஏன்னா அந்த டீசரை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக என்ன தோணுச்சுன்னா, இதுதான் வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ஏகே. இதுதான் இந்த ஏகேவை தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து விடாமுயற்சி அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தன்னுடைய எல்லா மாசம் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு ஒரு மலையாள ஆக்டர் மாதிரி இறங்கி வந்து ஒரு படம் பண்ணாரு. ஆனால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கறல. ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணாதப்ப இவர் அஜித் வந்து மாசா தான் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து இறங்கி இந்த மாதிரிலாம் ஜானர் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் இறங்கி பண்ணாரு, ஆனால் அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல. ஏன்னா அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிற எந்த ஒரு ஆக்டருமே டோட்டல் மாசம்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு வில்லங்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணவே மாட்டாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே கூட அந்த கேரக்டர் மாசம் விட்டுட்டு பண்ணுவாங்க, ஆனால் அடி வாங்குற மாதிரி சீன்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதையுமே வந்து தூக்கி போட்டு எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து திரும்ப பழைய வெடி பிடிச்சிட்டாரு. இதை தான் பையன் ரூட்டு, நான் வந்து மாசாவே பிடிச்சிக்கிறேன், நான் எனக்கு வந்து இதுதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவர் வந்து அந்த மாஸ் ஜானர்லேயே வந்து வராரு. அதில் ஒரு டைலாக்கே ஒன்று வச்சிருப்பாங்க, எவ்வளோதான் வந்து குட்டாக இருந்தாலும் வந்து என்ன பேடாக வந்து மாற்றிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் இருக்கும். ஸோ அந்த வசனத்தை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விடாமுயற்சி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா விடாமுயற்சி படத்தில் அவர் அவ்வளோ தூரம் வந்து ஒரு நல்லவனாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். ஸோ அந்த நல்லவன் கேரக்டர் யாருக்குமே பிடிக்கல. அதனால வந்து அவர் வழக்கம் போல் அவருடைய பேட் அந்த நெகட்டிவ் ஷேரில் வந்து ஒரு ரோல் வந்து பண்ண வந்திருக்காப்ல. ஸோ இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்குற ஏகே அப்படின்றது வந்து அந்த டீசரை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா க்ளோஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த தீனா இதாகட்டும், ஒரு பில்லா லுக் ஆகட்டும், அந்த பபுல்காம் போட்டு அந்த மெல்ற அந்த வாலியோட அந்த டோன் ஆகட்டும், அந்த அட்டகாசத்தில் பண்ணுற அந்த அப்படி அந்த கை வச்சு பண்ணுவாங்களா, ஸோ அந்த சீன் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்போவாக வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து பண்ணியிருக்காப்புல. எல்லா படத்தினுடைய அந்த சாயல் இப்போ வந்து நம்ம லோகேஷ்லாம் சொல்கிறோம்ல, எல்சியூ இருக்குது, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றல, அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய
படத்துல மட்டும்தான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கொண்டு வந்திருக்காப்ல. ஆனா ஆத்விக் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச எல்லா படத்துல இருந்துமே ஒரு சீன் எடுத்து அதவே வந்து இங்க வந்து கொண்டு வந்து மொத்தமா அஜித் யூனிவர்ஸ்னே வந்து கொண்டு வந்துருவாப்ல நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா கேரக்டருமே மக்கள் எந்தெந்த கேரக்டர்லாம் வந்து அஜித் கிட்ட விரும்புனாங்களோ அந்த கேரக்டர் வந்து பக்காவா பிடிச்சி வந்து இந்த படத்தை உள்ள வச்சிருக்காப்ல. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா நீங்க அட்டகாசம் படமாகட்டும், தீனா படமாகட்டும், இந்த மாதிரி அமர்கலம் படமாகட்டும், கிட்டத்தட்ட ஒரு வேதாளம் சாயல் கூட வந்து அந்த படத்துல எல்லாம் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து அஜித் படத்தினுடைய வெற்றி படங்கள்லாம் என்ன, அதுல வந்து அந்த முக்கியமான அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டீசர்ல வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு 4-5 வருஷத்துலன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வருஷத்துல வந்த ஒரு பக்கா டீசர் கட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி படம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனி வந்துச்சு. ஆனா மார்க் ஆண்டனி வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படமா அப்படின்னு கேட்டா அது வந்து விஷாலுக்கான படம். ஓகே, அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஏத்துக்கறல, அதுதான் வந்து உண்மை. படம் வந்து ஹிட்டு தான், அதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்லல. பட் இந்த மாஸ் ஹீரோவுக்கு இந்த மாதிரியான ஒரு டீசர் கட்டு வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்துல வந்து ஆத்விக் வந்து ஜெயிச்சிட்டாப்ல, அதான் வந்து உண்மையா சொல்லி ஆகணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஆரம்பத்திலே அவர் வந்து சொல்லிட்டாரு, யாராவது நீங்க தலை ஃபேன்லாம் இருக்கீங்களா உங்க காலர் வந்து ரிங்டோன்லாம் ஃபுல்லா மாத்திடுங்க அப்படின்னு. அதே மாதிரியே டீசரோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஜிஎம், ஒரு வாய்ஸோட வந்து ஒரு பிஜிஎம் ஆரம்பிக்குது, சும்மா தெரிக்குது. நானே அந்த பிஜிஎம் டவுன்லோட் பண்ணி தனியாவே வச்சிருக்கேன் ரிங்டோன் செட் பண்றதுக்கு. இந்த படம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்குமே வந்து தரமாவே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது இல்லாம ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஒரு சீன் காட்டப்படுது, ஒரு போலீஸா இருக்கிற மாதிரியும் ஒரு சீன் காட்டப்படுது, கேங்ஸ்டரா இருக்கிற மாதிரியும் காட்டப்படுது, ஒரு சின்ன வயசுல ஒரு அந்த தீனா லுக்ல வந்து இருக்கிற மாதிரியும் காட்டப்படுது. இந்த மாதிரி பல கெட்டபிள் வந்து இருக்காரு. ஸோ இதுதான் கதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதிகாரப்பூர்வமா சில விஷயங்கள்லாம் வந்து வெளியாச்சு. இந்த படம் வந்து டைம் லூப் கான்செப்ட்லாம் கூட வரலாம், ஏகே வந்து டைம் லூப்ல போய் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எது உண்மை பொய் அப்படின்றது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் டிஏஜிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. அவர் பாட்டுக்கு போயிட்டு மீசா தாடியெல்லாம் எடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு லுக்கில் போய் நிற்கிறாப்புல. அப்படியே டிஏஜிங் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து கம்மியாயிட்டாப்புல. அப்படியே அந்த தீனா லுக்கில் வந்து வந்துட்டாப்புல. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரியவே இல்லை. ஏன்னா அவர் ஒன்றும் ஒரு பக்கா பிசிக்ல இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் எப்பயும் போல தொந்தி தொப்பை மாத்தான் இருக்காப்புல, முடி அப்படியே நிறச்சி விட்டு அப்படி தான் இருக்காப்புல. ஆனால் டக்குன்னு அந்த ஒரு சீனில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி திடீர்னு பார்த்தா சின்ன பையனா இருக்காப்புல, திடீர்னு பார்த்தா அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா புஷ்டியா இருக்காப்புல. இது எப்படித்தான் இது பண்றாரு என்னன்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரே படத்தை ஒரு படத்துல ஒல்லியா நடிச்சாரு, அடுத்த படத்துல வந்து அவர் குண்டா இருக்காரு அப்படின்னா அது வேற விஷயம். ஒரே படத்துல ஒரே டீசர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒல்லியா இருக்காப்புல, திடீர்னு பார்த்தா ஒரு 30 கிலோ ஏறின மாதிரி இருக்காப்புல. இதெல்லாம் எப்படி பண்றாரு, இது வந்து அவருக்கு மட்டும் தான் சாத்தியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி இருந்துட்டு இவர் வந்து ஒரு 6 பேக் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா இன்னுமே வந்து மாசா இருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம சும்மா சாதாரணமா வந்து நிற்கிறாரு, அதுவே வந்து இவ்வளவு மாசா இருக்கு அப்படின்னா அது வந்து ஏகே அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டெல்லாம் போட்டு பில்லா ஸ்டைல் எல்லாம் வந்து வராப்புல, அதெல்லாம் நீங்க வந்து நீங்க தமிழ் சினிமாவும் சரி, மலையாளம், தெலுங்கு எங்க வேணா எடுத்துங்க, அவரை தவிர வேற யாருக்குமே வந்து அது செட் ஆகாது. நீங்க என்ன நீங்க அசல் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டு போட்டு ஜீனெல்லாம் போட்டு வந்துட்டு இருப்பாப்ல, அதெல்லாம் வேற யாராவது போட்டு தானே சிரிச்சு ஓட்டி கொன்னே விட்டுருப்பாங்க. ஆனா அவருக்கு மட்டும் வந்து பக்காவா வந்து செட் ஆகும். ஸோ நார்மலாவே வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னே அப்படியே ஆப்டா இவருக்கு இதுதான்ப்பா, இவருக்கு எது போட்டாலும் வந்து பக்காவா செட் ஆகுதுப்பா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லுக்ல தான் வந்து வராரு. அசல் கெட்டப்லேயே வந்து இருக்காரு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுனில் அவங்கள நிற்கும் போது வந்து பக்கத்தில் தலை நின்றுப்பாரு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு அசல் கெட்டப்பில் தான் வராரு. ஸோ இது வந்து என்ன மாதிரியான படம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கணிக்கவே முடியாத அளவுக்கு வந்து ஒரு டீசரை வந்து விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவருடைய பேர் என்னன்றது எங்கேயுமே ரிவீல் ஆகவே இல்லை. ஏகேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நேம் அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு படி மேலே போய் ரெட் டிராகன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னடா சும்மா சிங்கம் மாதிரி வரான் புலி மாதிரி வரான்னு கத்திட்டு இருக்கீங்க, அங்கே டிராகன் ரெட் டிராகன்லாம் போயாச்சு. இன்னமும் யாராவது சிங்கம் மாதிரி வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கிரிஞ்சு காமெடி ஆகி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுத்து வந்து பில்டப் வந்து ஏற்றி விட்டாப்புல. அதை ஏற்றின ஆள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு தான் பண்ணியிருப்பாப்புன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு துரோகம் சார்ந்தோ ஒரு ஓகே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து ஃபிளாஷ்பேக்கில் நடந்திருக்கு, அதுக்காக பழி வாங்குறாரு, அதனால கேங்ஸ்டர் வந்து வெளியே வராரு, அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கதைன்றது நான் வந்து சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து பந்தயம் அடிக்குது. இந்த படம் வந்து நான் வந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா 2000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா அதெல்லாம் நான் சொல்லல. ஏன்னா அது கலெக்ஷனே பண்ணாமல் கூட போட்டோம். ஆனால் ஃபேன்ஸுக்கு ஒரு பிடிச்ச படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எப்படி ஒரு பில்லா, ஒரு அட்டகாசம், ஒரு தீனா, ஒரு அமர்கலம் அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி அந்த ஃபேன்ஸோட வரிசையில் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஜித்துக்கான ஒரு மாசான படம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மைல்டா பண்ண படங்கள்ல காதல் கோட்டை அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் இருக்கு, அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்கும். ஆனா அஜித் ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில படங்கள் இருக்கு. தீனா படம் பாத்தீங்கன்னா அது படம் தான். முகவரி பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் படம். அமர்கலம் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் தான். பில்லா பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் தான். விஸ்வாசம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெண்டுக்குமான படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்பவும் சொல்றேன், இந்த படம் கலெக்ஷன் அள்ளுமா 1000 கோடி அதெல்லாம் நான் சொல்ல.
கண்டிப்பாக. ஆனால் அந்த படம் வந்து பந்தயம் அடிக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி தான் வந்து அந்த படம் வந்து அனுப்பும். ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு டீசர் கட்டை தான் வந்து மார்க் ஆண்டனிக்கு விட்டுருந்தாரு. ஸோ படம் வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பந்தயம் அடிக்கும். இந்த படத்துக்கான ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு ரிலீஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.